என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போவது நம்முடைய ராசிக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறப் போகின்ற சனி வக்கர பயிற்சி. சனி பகவான் இப்போதான் பெயர்ந்து ஒரு வருடம் ஆகப் போகுது. அவர் இது நாள் வரைக்கும் இருந்த கும்பராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள பிரவேசமாயிருக்கார். பிரவேசமாயிருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர நிலை அடைய போகிறார். எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை இந்த வக்கர காலம் இருக்கு. ஒரு கிரகம் வக்கரம் ஆகுது அப்படின்னா இப்போ மனிதர்களில் நம்ம சொல்லுவோம் வக்கர புத்தி படைத்தவனே அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகம் வக்கரமாகிறது அப்படிங்கிற போது அந்த கிரகத்துடைய அந்த கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னென்ன செய்யுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்த விஷயங்கள். ஒரு கிரகம் நேராக இருக்கிற போது என்ன விஷயங்கள் நம்ம செய்தோமோ, அதில் என்ன தப்பு பண்ணினோம், எதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடணும், எல்லாமே அந்த வக்கர பயிற்சி காலத்திலே அது நமக்கு சொல்லித்தரும். வாழ்க்கையுடைய அனுபவத்தை கற்றுத்தரும். யார் நல்லவங்க, யார்கிட்ட பழகின நபர்களால் நமக்கு நன்மை நடந்துச்சா, தீமை நடந்ததா, இனி நம்ம எப்படி பழகிக்கிடணும், இதெல்லாம் வாழ்க்கையில் யார் சொல்லி தருவா? வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஏன்டா கொஞ்சம் பார்த்து பழகடான்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி இந்த வக்கர சனி நமக்கு வகுப்பெடுக்க போகுது. ஜூலை 15லேருந்து நவம்பர் 30 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. இந்த அனுபவங்களால் நமக்கு ஏற்பட போகிற நன்மை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட போகிற உயர்வு இருக்க ரொம்ப அற்புதம். சனி பகவான் உடைய காலத்தில், வக்கர பயிற்சி காலத்தில் நம்ம ஒழுக்கம் தவறியதால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன, எப்படி ஒழுக்கத்தை கீப்பப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல போகிறார். இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், ஒரு கிரகம் வக்கரம் அடைக்குதுங்கிறீங்களா, அது பின்னோக்கி வருதா? ஒரு கிரகம் முன்னோக்கி போகிறத பற்றி சொல்கிறோம், ஆனால் பின்னோக்கி வருகிறதா அப்படின்னா அப்படியெல்லாம் இல்லை. எந்த கிரகமும் பின்னோக்கி வரல. அதாவது சனி பகவானுடைய வக்கரம்ங்கிற கிரகத்தை நான் சொல்கிறேன், வக்கரம் என்பது பின்னோக்கி வருவது இல்லை. ஆனால் அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு பாருங்க, நம்ம பூமியிலேருந்து அதை பார்க்கிற போது அதனுடைய அசைவு நமக்கு அது பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி இருக்காரு, உத்திரட்டாதி 3ஆம் பாதத்தில் சனி பகவான் இப்போ போய்கிட்டு இருக்கார். அவர் உத்திரட்டாதி 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், இந்த பாதங்களில் இப்போ பயணம் செய்ய போகிறார். இந்த பயணம் என்பது அவர் மீனராசியில் இருக்கார், கும்பராசிக்கு வருவாரா அப்படிலாம் கிடையாது. எந்த மீனராசியில் இருக்காரோ அதுதான் இருக்க போகிறார். அப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி அடைக்குமா, என்ன நம்ம என்ன செய்கிறோம் எல்லாமே இதில் பார்க்க போகிறோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் பொதுவாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் ரொம்ப நேர்மையாக நம்ம வேலை பார்க்கணும். நம்மளுடைய உழைப்பில் எந்த தப்பும் இருக்கக்கூடாது. குடும்பம்னு இருக்கா, நம்ம குடும்பத்தில் நம்ம எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கோம், எவ்வளவு அன்பாக இருக்கோம், பிறர் மீது குறை சொல்லாமை, கணவன் மனைவி பிள்ளைங்க அப்படின்னு ஒரு பாசமாக இருந்தால் அந்த குடும்பத்திற்கு பெரிய தொந்தரவுகள் வராது. யாருக்காவது ஒருத்தருக்கு இப்போ வக்கர புத்தி இருந்தால் தான் அங்கே ஒரு சிக்கல் வருது. வக்கர புத்தி இல்லாமல் நம்ம பார்த்துக்கிடணும். அப்போ இந்த காலகட்டம் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நம்ம ராசியில் நம்ம எப்படி நடந்துக்கிடணும், என்னென்ன பரிகாரங்கள் செய்யணும், எல்லாமே இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் விரிவாக இதில் நம்ம சொல்ல போகிறோம். கூர்ந்து கவனிங்க. என் அன்பான தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசிங்கிறது பாக்கியமான ராசின்னு பேர். காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியமான ராசி. ஆனால் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு பாருங்க, கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னு அர்த்தம். அது என்னங்க கர்ம நட்சத்திரம்னா, ஜோதிட சாஸ்திரம் 14 நட்சத்திரத்தை கர்ம நட்சத்திரம்னு சொல்லுது. முற்பிறவியில் அதனுடைய தொடர்புடைய இந்த பிறவி நமக்கு அமையுது. அப்போ செய்த கர்மா அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வாழ்க்கை அமையுதுன்னு 14 நட்சத்திரத்தை ஜோதிட சாஸ்திரம் பேசுது. அதில் 3 நட்சத்திரம் தனுசு ராசிக்குள்ளேயே வருது. அதாவது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரமுமே கர்ம நட்சத்திரம். மூலம், பூராடம், உத்திராடம்.
அப்போ சென்ற பிறவியுடைய விட்ட குறை தொட்ட குறை நமக்கு இருக்கு. சென்ற பிறவியில் நம்ம எப்படி வாழ்ந்திருக்கோம்னு தனுசு ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கிடலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல மனசை கடவுள் கொடுத்தாரு, பிறருக்கு உதவக்கூடிய குணம். தனுசு ராசி தான் மகாபாரதத்துடைய போர்க்களம்ங்கிறோம். தனுசு ராசி தான் ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம், மூல நட்சத்திரம், பிறருக்கு உதவக்கூடிய நட்சத்திரம் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்க போகுது? சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி. அந்த சனியும் வக்கரம் அடைகிறார். இப்போ யாருக்கும் கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. 2க்குரிய சனி 4ல் வக்கரம் அடையும் போது கேரண்டார் கையெழுத்து போடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது உனக்கு நானாச்சு, உனக்கு என்ன பணம் உதவினாலும் என்ன கேடு அப்படின்னு யார்ட்டையும் சொல்லாதீங்க. யாருக்காவது லோன் வாங்குறாங்க வச்சுக்கோங்க, பேங்க்கில் ஃப்ரெண்ட்ஸ் லோன் வாங்குவாங்க, ஹவுசிங் லோன் வாங்குறேன், வேறு லோன் வாங்குறேன், ஜாமீன் கையெழுத்து கேரண்டார் கையெழுத்து ஒன்று நீங்கள் போடக்கூடாது. போட்டிங்கன்னா உங்கள் நண்பரால் பணம் அடைக்க முடியலன்னு நீங்கள் மாட்டிடுவீங்க. அப்படிப்பட்ட காலகட்டம். அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. நன்மை செய்து கெட்ட பேர் வாங்கக்கூடாது. பாருங்க, பண உதவி என்ன வேணால் செய்யுங்க. நண்பர்களுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறீங்க? குடும்பத்தாருக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறீங்க? நல்ல உதவி செய்யுங்க. ஆனால் ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அவருக்கும் சிக்கல், உங்களுக்கும் சிக்கல். உங்கள் நேரம் அப்படி இருக்கிறதால நண்பரையும் சேர்த்து மாட்டி விட்டுறக்கூடாது. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தாம்பத்திய வாழ்க்கையில் புதிதாக கல்யாணம் ஆனவங்களுக்கு தாம்பத்திய வாழ்க்கையில் சிலருக்கு பிரச்சனை இருக்கும். நல்ல மருத்துவ ஆலோசனை தேவைப்படும். அம்மாவுடைய உடல் நலத்தில் பாதிப்புகள் சிலருக்கு இருக்கும். அவர்கள்லாம் இப்போ தாய்க்கு நல்ல மருத்துவ ஆலோசனை எடுங்க. புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகம். தனுசு ராசிக்கு என்னங்க யோகம்? புதிய வீடு மனை கட்டக்கூடிய யோகம். சிலருக்கு திடீர் வருமானம் வரும். ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது தனுசு ராசிக்கு. நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் இப்போ திடீர் வருமானம் வந்து சேரும். இந்த காலகட்டத்தில் நிறைய செலவும் ஆகும், நிறைய வருமானமும் வரும். இந்த ரெண்டையும் தான் நம்ம புரிஞ்சுக்கட்டும். சிலருக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோகம், வெளி மாநிலத்தில் போய் படிக்கக்கூடிய யோகம், அதெல்லாம் நல்லா இருக்கு. பெரிய பெரிய வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் வருது. பெரியவர்கள் ஏதாவது அறிவுரை சொல்கிறாங்க வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரங்க வீட்டுக்கு உள்ள பெரியவங்க உங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணினாங்கன்னா அந்த அட்வைஸை கேட்டு நடங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய அட்வைஸ் எல்லாமே தெய்வம் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தையை போன்றது. தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்போ நல்ல வருமானம் வருது, உங்கள் பிள்ளைங்க முன்னேற போகிறாங்க, நிறைய நன்மைகள் இருக்குது. பெரியவங்க அட்வைஸ் கேட்டு நடக்கும்போது தொட்டதெல்லாம் ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டங்கள் பெருகணும். யாரை வழிபாடு செய்யலாம்? நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். 32 அடி உயர ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யணும். ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றணும். வடைமாலை சாற்றி நீங்கள் வழிபட்டு அந்த வடைமாலை விநியோகம் பண்ணும்போது, வடைகளை விநியோகம் பண்ணுகிற போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கலைந்து போகும், நன்மைகள் பெருகும், குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும். வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்குரிய பலன்களை எல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்தில் என்ன பரிகாரம் செய்தால் மிகப்பெரிய வெற்றிகளை பெறலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான பரிகாரம் சனிக்கிழமை அன்னைக்கு காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம். அந்த சாப்பாடு வைக்கிறதுங்கிறது பச்சை அரிசி இருக்கு பாருங்க, அந்த பச்சை அரிசியில் செய்த உணவாக அது இருக்கணும். சாதம் வடித்து அதில் சில பேர் நெய் ஊற்றலாம், சில பேர் நல்லெண்ணெய் ஊற்றி அதை காகத்திற்கு வைக்கலாம். இது ஒரு வழக்கம். இரண்டாவது, தயிர் சாதம் இருக்கு பாருங்க, தயிர் சாதத்தில் பேருக்கு 2 எள்ளு போடணும். எள்ளு போட்டு அதை சனிக்கிழமை என்று காகத்திற்கு வைத்தாலும் நல்ல பலன்கள், உடனடியான பலன்கள் கிடைக்கும். மூணாவது, மிக முக்கியமானது, தூய்மை பணியாளர்கள். வாழ்க்கையில் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு போய் நம்ம தேடி தேடி உதவி செய்யணும். தூய்மை பணியாளர்கள், தூய்மையை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடியதற்கு நாம் நம்மாலான உதவிகள் செய்தால் அந்த சனி பகவான் பெரிய அளவுக்கு உதவி செய்வார். 4வது பரிகாரம், மாற்றுத்திறனாளிகள். அவங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேளுங்க. நீங்களா கொண்டு போய் சாப்பாடை கையில் கொடுத்து சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. சில பேர் உதவி செய்யுங்கன்னு சொன்னால் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒருத்தர் கொண்டு போய் கொடுத்தா பரவாயில்ல. சில பேர் நிறைய பேர் கொண்டு போய் சாப்பாடு கொடுத்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். அவங்க குடும்ப தேவை இருக்கும், படிப்பு தேவை இருக்கும். என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை தேடி அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செய்தீங்கன்னா பெரிய நன்மைகள் நடக்கும். அடுத்தாற் போல் திருநங்கைகள், திருநம்பிகள். இந்த சனி பகவான் திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு நீங்கள் உதவி செய்தால் பெரிய அளவுக்கு உங்களை வாழ்த்துறார், உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்கிறார். ஆகவே இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்து பாருங்கள்.
அவர்கள் மனது புண்படாதவாறு பேசிப்பார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ செய்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு பெரிய நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துரும். தெய்வ வழிபாட்டில் மிக முக்கியமாக நவக்கிரகங்கள் இருக்கு பாருங்க. இந்த நவக்கிரக வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு பண்ணணும். 9 முறை வலம் சுற்றி வரணும். பலமாக தான் சுற்றணும், கிளாக் வைஸாக சுற்றணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றணுமான்னு சுற்றுறாங்க. அப்படிலாம் கிடையாது. வலப்புறமாக நீங்கள் நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வந்தால் சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் அகமகிழ்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார். அப்போ இதெல்லாம் இந்த வக்கர சனி பயிற்சி காலத்திலே உங்களுக்கு வரம் தரும் வக்கர சனியாக அவர் இருக்க போகிறார். நன்மையெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்போ இந்த உங்களுடைய ராசிக்குரிய இந்த பலன்கள் நான் சொல்லும்போது பொதுவான பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். அவரவர் ஜாதகத்தில் சனிக்கிரகம் எப்படி இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, அதை வச்சுக்கிட்டு தாங்க முழுமையான பலன் நடக்கும். இது கோச்சார பலன், பொது பலன் தான். அப்படி வக்கரசனி பயிற்சி காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்க தெரிந்து கொள்ள நீங்கள் விரும்பினா எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இங்கே எங்களுடைய செல்ஃபோன் நம்பர் இருக்கும். இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.